எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மார்ச் 26ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். 25th மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேர்வு களம் செயலி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் போட்டித் தேர்வுகள். சமணவதத்தின் 24வது மற்றும் கடைசி தீர்த்தங்கரர் யார்? ஆன்சர் மகாவீரர். உலகின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் எந்த நாட்டில் உள்ளது? ஆன்சர் இந்தியா. சமீபத்தில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள 3ஆம் பாலினத்தவர் சட்டத்திருத்த மசோதா எந்த ஆண்டு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளும் வகையில் கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் 2019. மேற்காசிய போரின் தாக்கங்களை எதிர்கொள்ள வியூகங்களை வகுக்க உயர் அதிகாரம் கொண்ட எத்தனை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 7 குழு. எந்த மதத்திலிருந்து வேறு மதத்துக்கு மாறினால் சம்பந்தப்பட்ட நபர் தனது பட்டியலின சமூக அந்தஸ்தை இழந்து விடுவார் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது? ஆன்சர் அனைத்தும். இந்து மதம், சீக்கியம், பௌத்தம். ஈரான் போர் பாதிப்பு காரணமாக எந்த நாடு முதன்முறையாக அவசர நிலையை அறிவித்துள்ளது? ஆன்சர் பிலிப்பைன்ஸ். பொது சிவில் சட்ட மசோதாவை நிறைவேற்றிய 2வது மாநிலம் எது? ஆன்சர் குஜராத். சர்வதேச கருவிலுள்ள குழந்தைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 25. 26th மார்ச் டுடே கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம திருக்குறள் ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதிலே பார்க்குறோம். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். அதாவது நல்ல நடத்தைகள், நல்லொழுக்கம் அப்படிங்கிறது நல்ல வாழ்க்கைக்கு வித்தாக இருக்கும், விதையாக இருக்கும். வித்துனா விதை. ஸோ நல்ல நடத்தைகள் அப்படிங்கிறது உங்களுடைய நல்ல வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும், விதையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே டைமில் தீய ஒழுக்கம், அதாவது தீய நடத்தைகள் அப்படிங்கிறது எப்போதுமே இடும்பை தரும். இடும்பு அப்படின்னா என்னது? துன்பத்தை தரும். தீய நடத்தைகள் உங்களுக்கு துன்பத்தை தரும், நல்ல நடத்தைகள் நல்ல வாழ்க்கைக்கு விதையாக இருக்கும். அதான் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். சயின்ஸ் அண்ட் டெக் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்திய சுங்கத்துறையின் எண்ம அடையாளமாக விளங்கும் வலைதளம் எது? ஆன்சர் ஐஸ் கேட். ஐஸ் கேட் அப்படிங்கிறத ஃபில் ஃபார்ம் என்ன அப்படின்னா இந்தியன் கஸ்டம்ஸ் எலக்ட்ரானிக் கேட்வே. அதை தான் நம்ம வந்து ஐஸ் கேட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்திய சுங்கத்துறையுடைய ஒரு எண்ம அடையாளமாக இருக்குது. பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம குறைக்கணும், காகித அடிப்படையிலான விஷயத்தெல்லாம் குறைச்சி நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம்? டிஜிட்டலைஸ் பண்ணுறோமா? ஸோ அந்த மாதிரி சுங்கத்துறை சம்மந்தமான விஷயங்கள், ஆவணங்களை சமர்ப்பிக்கிறது, வரி கட்டுறது, சுங்க வரி கட்டுறது. சுங்க வரின்னா என்னது? இப்போ பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம், வெளிநாடுலேருந்து இறக்குமதி செய்கிறோம். ஸோ அப்போ ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் போது அந்த பொருட்களுக்கு வந்து வரி, டேக்ஸ் அப்படிங்கிறது விதிப்பாங்க. அதை தான் சுங்க வரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த சுங்க வரி கட்டுறது, இந்த பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது, இறக்குமதி செய்வதற்கான ஆவணங்களை தாக்கல் செய்கிறது, சரக்குகளுக்கு அனுமதி பெறுவது, அதை கண்காணிக்கிறது, இதெல்லாமே ஐஸ்கேட் வலைதளம் மூலமாக நிர்வகிக்கப்படுது. ஸோ அதனால தான் இதை இந்திய சுங்கத்துறையுடைய எண்ம அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கேட்டை சொல்கிறோம். ஸோ இந்தியாவில் இறக்குமதி ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த வர்த்தகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து முன்னாடி இந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சு தான் பே பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ யூபிஐ மூலமாகவும் அவங்க டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலமாகவும் சுங்கவரியை செலுத்தக்கூடிய வசதியை இந்த ஐஸ்கேட் வலைதளத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ரீசன் நியூஸ். காலநிலை நடவடிக்கை கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்காக கார்பன் சந்தை வலைதளம் அப்படிங்கிறது ரீசெண்டாக தொடங்கியிருக்காங்க. புற்றுநோய் தரவுக்கான பிரத்யேக இணையதளமானது தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்காங்க. அது வந்து டிஎன் கிரெஸ்ட். அடுத்து மத்திய அரசுடைய NCS நேஷ்னல் கெரியர் சர்வீஸ் அப்படிங்கிற வலைதளமானது வேலை வாய்ப்புக்காக தொடங்கப்பட்ட வலைதளம். ஸோ NCS வலைதளமானது இப்போது மைக்ரேட் இணையதளம், யுவ பாரத், அப்புறம் திறன் மேம்பாட்டு தளங்களோடு இணைக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. நம்ம அரசு அப்படிங்கிற ஒரு வசதியானது தொடங்கியிருக்காங்க. வாட்ஸ்அப் மூலமாக 50க்கும் மேற்பட்ட அரசுடைய சேவைகளை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக நம்ம அரசு அப்படிங்கிற ஒரு வசதி தொடங்கியிருக்காங்க. நலம் நாடி செயலி, மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிறப்பு கல்வி வழங்குறதுக்காக நலம் நாடி செயலி தொடங்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். செபி முழு நேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் KV ரமணமூர்த்தி. ஸோ செபி அப்படின்னா அதோட ஃபில் ஃபார்ம் என்ன? செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அதாவது
பங்குச்சந்தை ஒழுங்காற்று வாரியம் தான் செபி. ஸோ இந்த செபியில் பார்த்தீங்கன்னா அனுமதிக்கப்பட்ட முழுநேர உறுப்பினர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 4 இருக்குது. அதில் 3 பேர் ஏற்கனவே அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த காலி பணியிடமாக இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கேவி ரமணமூர்த்தியை வந்து இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் தான் வந்து கேவி ரமணமூர்த்தி செபியுடைய முழுநேர உறுப்பினராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 1990ஆம் ஆண்டு பிரிவை சேர்ந்த ஐடிஏஎஸ் ஆஃபீஸர் தான் வந்து இந்த ரமணமூர்த்தி. இவர் 3 இயர்ஸ்க்கு இந்த பொறுப்பில் இருப்பார், இல்லைன்னா அடுத்த உத்தரவு பிறப்பிக்கிற வரைக்கும் இந்த பொறுப்பில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4 முழுநேர உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா, அதில் ஏற்கனவே 3 பேர் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருந்தோம்ல. அவங்க யாருன்னா அமர்ஜித் சிங், கமலேஷ் சந்திரவர்ஷினி, அப்புறம் சந்தீப் பிரதான். அடுத்த 4வதாக இந்த கேவி ரமணமூர்த்தியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. செபி அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் வந்து செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதோட தலைவராக யார் இருக்காங்கன்னா துகின் காந்த பாண்டே. எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1988 வந்து நான் ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னா என்னது, சட்டப்பூர்வ அமைப்பாக தொடங்கலை இது ஃபஸ்ட்டு 1988. அதுக்கப்புறமா தான் இதுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும் 1992 ஜனவரி 30. செபி சட்டம் 1992 கீழ் இதுக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. அடுத்த ஹெட் குவார்ட்டர் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் மும்பையில் இருக்குது. ரீசன் நியூஸ். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நீதிபதி சுஸ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய ஆளுநராக கூடுதல் பொறுப்பானது ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ கூடுதல் பொறுப்பு தமிழ்நாட்டுடைய ஆளுநராக இருக்கார். அப்போது இவர் எந்த மாநிலத்துடைய ஆளுநராக இப்போ இருக்காரு? தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கியிருக்காங்க. ஏற்கனவே இவர் எந்த மாநிலத்துடைய ஆளுநராக இருந்துட்டு வராரு? நெக்ஸ்ட்டு அதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணியிருங்க, இது உங்களுக்கான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு புதுசாக மாநில தகவல் ஆணையர்களாக அதுல்யா மிஸ்ரா, அபய்குமார் சிங், வி விஜயராம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நேபாள நாட்டுடைய புதிய பிரதமராக பாலேந்திர ஷா பாலனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, பொறுப்பேற்றிருக்கார் அவர். அடுத்து ஈரான் புதிய தலைமை மத குருவாக மோஷிதபா கமேனி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அணுமின் நிலையத்துடைய செயல்பாடுகளை கவனிக்கக்கூடிய முதல் பெண் தலைமை கண்காணிப்பாளர் யார் அப்படின்னா RM நாச்சம்மை. அப்புறம் தமிழக காவல்துறையில் உளவு பிரிவுக்கான டிஜிபியாக பாலநாகதேவியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து அவார்ட்ஸு. உலக இலக்கியத்துக்கான வாழும் தமிழ் விருது எத்தனை கோடி பரிசுடன் வழங்கப்படும்? ஆன்சர் 1 கோடி. ஸோ இப்போது தமிழ் எழுத்தாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 கோடி பரிசு தொகையோட உலக இலக்கியத்துக்கான வாழும் தமிழ் விருது வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த விருதை யார் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் தான் இந்த விருது தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 1 கோடி பரிசானது வழங்கப்படும் தமிழ் சிறந்த எழுத்தாளர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் 1986ஆம் ஆண்டு தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், அதாவது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா 2019 இந்த சட்டத்தை மாற்றும் வகையில் 2019 ஒரு புதிய சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த சட்டத்தை மாற்றும் வகையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. இப்போ எதுக்காக இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போது இந்த ஹோர்மூஸ் நீரிணை அதுலேருந்து சரக்கு கப்பல்கள் வர முடியல, நமக்கு எல்பிஜி ஷார்ட்டேஜ் வந்து ஏற்பட்டிருக்கு, கச்சா எண்ணெய் எரிவாயு நமக்கு கிடைக்கிறதுல வந்து ஷார்ட்டேஜ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போது ஹோட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக எல்பிஜி கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக விதிக்கிறாங்க. அப்படி விதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையமானது அறிவுரை வழங்கியிருக்கு. ஸோ இது வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 கீழ் நியாயமற்ற வர்த்தக நடைமுறை அப்படின்னு சொல்லி மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையமானது தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விதிக்கிறாங்க. கன்சியூமர் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நேஷ்னல் கன்சியூமர் ஹெல்ப்லைன் இருக்குது. அது என்ன 1915 கால் பண்ணி நுகர்வோர்கள் வந்து அவங்க புகார்களை தெரிவிக்க முடியும். அதே மாதிரி புகார்களை தெரிவிக்கிறதுக்கான இணையதளம் தான் ஜாகிருதி அப்படிங்கிறதும். ஸோ அடுத்து மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் அப்படிங்கிறது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 கீழ் நிறுவப்பட்டது. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2020 ஜூலை 24ஆம் தேதி. ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். பிஎன்ஜி என்பது டேஷ். ஆன்சர் பைப்டு நேச்சுரல் கேஸ். அதாவது இப்போது நம்ம சிஎன்ஜி அப்படின்னா என்ன சொல்கிறோம்? கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களை விட ஒரு % வந்து அதிக அழுத்தத்தில்
அமுக்கி வைக்கப்படக்கூடிய நேச்சுரல் கேஸை நம்ம என்ன சொல்கிறோம்? சிஎன்ஜி, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், அமுக்கி வைக்கப்பட்ட இயற்கை எரிவாயுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி எல்பிஜி, லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், திரவமயமாக்கப்பட்ட பெட்ரோலியம் எரிவாயு அப்படின்னு சொல்கிறோம். பைப்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னா பைப் மூலமாக இந்த நேச்சுரல் கேஸை வந்து விநியோகம் செய்வாங்க. இப்போ இங்கே தான் வந்து இந்த நேச்சுரல் கேஸை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய பகுதி இருக்குது, தொழிற்சாலை இருக்குது. இந்த ஆலையிலேருந்து குழாய் மூலமாக வீடுகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த பைப்டு நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது விநியோகம் செய்வாங்க. குழாய் மூலமாக இயற்கை எரிவாயு அப்படிங்கிறது கொண்டு செல்வாங்க. அதை தான் நம்ம என்ன சொன்னோம்? பைப்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பைப் வழியாக கொண்டு வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க? அடுப்பில் அந்த ஸ்டவ்வில் வந்து கனெக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்றாங்க. ஸோ 24/7 இந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக பெற முடியும். இப்போ எதுக்காக இந்த பிஎன்ஜி பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு பதிலாக பிஎன்ஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குழாய் மூலமாக இயற்கை எரிவாயு இணைப்புக்கான வசதி எந்தெந்த வீடுகள்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கன்ஃபார்ம் வந்து இந்த பிஎன்ஜி கனெக்ஷனை கொடுக்கணும். பிஎன்ஜிக்கு மாறுறதுக்கு மறுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்பிஜி சிலிண்டர் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு புதிய உத்தரவை வெளியிட்டிருக்காங்க. ஸோ எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் 1955 இந்த சட்டத்தின் கீழ் தான் இந்த ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னா அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. இந்த சட்டத்தின் கீழ் இப்போ இயற்கை எரிவாயு அப்புறம் பெட்ரோலிய பொருட்கள் விநியோகம் தொடர்பான ஒரு ஆணை 2026ஆம் ஆண்டுக்கான ஆணையை வந்து மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தான் இப்போ மேற்காசிய போர்னால நமக்கு எல்பிஜி தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் நம்ம பிஎன்ஜி பைப்டு நேச்சுரல் கேஸுக்கு நம்ம மாற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ பிஎன்ஜி கட்டமைப்பை விரிவாக்கம் செய்கிறது இப்போது முக்கியமான ஒன்றா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு இந்த எல்பிஜியை நம்பி இருக்க முடியாது இல்லையா? இன்னொரு சோர்ஸ்க்கு நம்ம மாறி ஆகணும். அதனால் ஒரே வகையான எரிபொருள் நம்ம சார்ந்திருக்கிறத குறைக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருப்பதாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது எல்பிஜி பிஎன்ஜி அப்படின்னு பார்க்கும்போது எல்பிஜியை விட பிஎன்ஜி வந்து பாதுகாப்பானது. பிஎன்ஜியில் என்ன கேஸ் இருக்கும் அப்படின்னா மீத்தேன் தான் பெரும்பாலும் இருக்கும். இது வந்து குழாய் மூலமாக வீடுகளுக்கு தொழிற்சாலையிலேருந்து விநியோகிக்கிறாங்க. பாதுகாப்பானது, சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிபொருளும் கூட இந்த பிஎன்ஜி அப்படிங்கிறத. இப்போது எல்பிஜி கேஸ்லாம் பார்த்திங்கன்னா லீக் ஆயிடுச்சுன்னா அந்த விபத்து ஏற்படுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த பிஎன்ஜி பாதுகாப்பானதுன்னு சொல்கிறோம் இல்லையா? இது காற்றை விட லேசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது கசிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா மேலே ஃபாஸ்ட்டாக இருந்து விரைவாக அதிலே வந்து மிக்ஸ் ஆயிரும். இது ஒரு பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தாது எல்பிஜி மாதிரி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. செலவும் கம்மி, சுற்றுச்சூழலுக்கும் உகந்தது. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி. வந்தே மாதரம் பாடலை வந்து இயக்குனது பக்கிம் சந்திர சட்டர்ஜி. வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவை வந்து செலிப்ரேட் பண்ணுறதாகவும் நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம். இப்போ இந்த வந்தே மாதரம் பாடல் வந்து எல்லா பள்ளிகள் அப்புறம் அரசு நிகழ்ச்சிகளில் கட்டாயமாக பாடப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சகம் ஜனவரி 28 வந்து அறிவுறுத்தல்கள் விதிகளை வந்து வழங்கியிருப்பாங்க. இப்போது அது கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க வந்து இந்த சுற்றறிக்கையில் வந்தே மாதரம் பாடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே தவிர அது கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. வந்தே மாதரம்ங்கிறது தேசிய பாடல். இதை இயற்றினவர் வந்து பக்கிம் சந்திர சட்டர்ஜி 1875 நவம்பர் 7ஆம் தேதி இயற்றியிருப்பார். இந்த பாடலுடைய 150 ஆண்டுகள் நிறைவு கொண்டாட்டம் அப்படிங்கிறது 2025 போன வருஷம் நவம்பர் 7லேருந்து இந்த வருஷம் நவம்பர் 7 வரைக்கும் செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த பாடலில் 6 சரணத்தில் 2 சரணத்தை மட்டும் தேசிய பாடலாக 1937 காங்கிரஸ் வந்து தேர்வு பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து வங்க தரிசனம் அப்படிங்கிற இலக்கிய இதெல்லாம் ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவலில் ஒரு பகுதியாக தான் இந்த பாடல் ஃபஸ்ட்டு வெளியாயிருக்கும். 1896 கொல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் ரவீந்திரநாத் தாகூர் வந்து இதை பாடியிருப்பார். அதுக்கப்புறம் தான் இது ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கும். அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். நிதி மசோதா 2026 மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதில் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன? ஆன்சர் 32 திருத்தங்கள். இப்போது பட்ஜெட் நடைமுறை, இப்போ பட்ஜெட் வந்து February 1 தாக்கல் செய்வாங்க. அப்புறம் கருத்து கேட்பு நடக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன திருத்தங்கள்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்து நிதி மசோதா அப்படிங்கிறது மக்களவையில் நிறைவேற்றியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு 32 திருத்தங்களோட இந்த நிதி மசோதா அப்படிங்கிறது மக்களவையில் இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு.
அதுக்கடுத்து மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படணும். இப்போ மக்களவையில் 32 திருத்தங்களோட நிதி மசோதா வந்து இப்போது நிறைவேற்றியிருக்காங்க. மாநிலங்களவையில் வந்து இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கணும் இதுக்கப்புறமா. 2026 to 27ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் முக்கியமான ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பட்ஜெட்டுடைய மொத்த செலவினம்ங்கிறது 53.47 லட்சம் கோடி. லாஸ்ட் பட்ஜெட்டை விட 7.7% அதிகமாக இதுக்கு வந்திருக்கு செலவுங்கிறது. அடுத்து மொத்த வரி வருவாய் அப்படிங்கிறது 44.04 லட்சம் கோடியாக இருக்கும்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. மொத்த கடன் வந்து 17.2 லட்சம் கோடி வாங்குற மாதிரி இருக்கும்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஐவிஎஃப்ஆர்டி திட்டம் எத்தனை ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படுகிறது? ஆன்சர் 5 years. ஸோ ஐவிஎஃப்ஆர்டி திட்டம் அப்படிங்கிறது இப்போது 5 yearsக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1800 கோடி பட்ஜெட்டும் இதுக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஐவிஎஃப்ஆர்டி அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம் என்ன? இமிக்ரேஷன் விசா ஃபாரினர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ட்ராக்கிங் அப்படிங்கிறது தான் இந்த ஐவிஎஃப்ஆர்டி அப்படிங்கிற திட்டம். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ வெளிநாடுகள்லேருந்து நம்ம நாட்டுக்கு வராங்க, இங்கே குடியேற்றம் பெறாங்க, விசா இங்கே வாங்குறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்களே அவங்கள ட்ராக் பண்ணுறது. ஸோ அதுக்கான ஒரு திட்டம் தான் ஐவிஎஃப்ஆர்டி அப்படிங்கிறது. பாதுகாப்பான நடைமுறையை நம்ம கொண்டு வரணும். நம்ம நாட்டுடைய குடியேற்ற நடைமுறையை நவீனமானதாகவும், இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நவீனமாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஐவிஎஃப்ஆர்டி திட்டம் தொடங்கியிருக்காங்க. 5 yearsக்கு இது நீட்டிக்கிறாங்க. ஸோ இதன்படி இதுக்கு பார்த்தீங்கன்னா 1800 கோடி நிதியும் ஒதுக்கீடு செஞ்சு மத்திய அமைச்சரவை இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்த ஐவிஎஃப்ஆர்டி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இப்போ தொழில்நுட்பம்லாம் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி செயற்கை நுண்ணறிவு யூஸ் பண்ணுறது, அடுத்து முக அங்கீகாரம், கருவெளி ஸ்கேன் பண்ணுறது, இந்த மாதிரி தொழில்நுட்பத்தெல்லாம் பயன்படுத்தி இப்போ குடியேற்றம் நடக்கக்கூடிய அந்த குடியேற்ற நடைமுறையை வந்து நவீனப்படுத்தணும். இன்னொன்று பாதுகாப்பானதாக இருக்கணும். வெளிநாட்டிலேருந்து யாரோ ஒரு ஆள் வந்து நம்ம நாட்டுக்கு வந்துடக்கூடாது இல்லையா? ஸோ நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆட்கள் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது. ஸோ அதை கண்காணிக்க வேண்டியது இருக்கு. ஸோ அந்த நடைமுறையை நவீனமயமாக்க வேண்டிய இதுக்காக தான் இந்த ஐவிஎஃப்ஆர்டி ஸ்கீம் அப்படிங்கிறது. சென்ட்ரல் ஸ்கீம் மாற்றி அமைக்கப்பட்ட உடான் திட்டம் எந்த ஆண்டு வரை செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 2035 to 36. ஸோ மாற்றி அமைக்கப்பட்ட உடான் திட்டம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் 10 yearsக்கு செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்த ஸ்கீம் 2035 to 36ஆம் ஆண்டு வரைக்கும் செயல்படுத்தப்பட இருக்கு. ஸோ மாடிஃபைடு உடான் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் ஃபஸ்ட்டு 2016 லான்ச் பண்ணியிருப்பாங்க உடான் ஸ்கீம்ங்கிறத. ஸோ பிராந்திய அளவில் விமான போக்குவரத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ நார்மல் பீப்புளுமே வந்து விமானத்தில் பயணிப்பதை உறுதிப்படுத்தணும், பிராந்திய அளவில் இணைப்புகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. 2017 தான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் இந்த ஸ்கீமின் கீழ் வந்து பறக்க ஆரம்பிச்சிருக்கும். ஃபஸ்ட்டு விமானம்ங்கிறது அதோட பயணத்தை தொடங்கியிருக்கும் இந்த ஸ்கீமின் கீழே, இந்த திட்டத்தின் கீழே. இப்போது இதில் வந்து இன்னும் மாடிஃபை பண்ணி உடான் திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீம் வந்து 2026 to 27லேருந்து 2035 to 36ஆம் ஆண்டு வரைக்கும் 28,840 கோடி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும்னு அதுக்காக மத்திய அமைச்சரவை ஒப்புதலும் அளிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமில் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ விமான போக்குவரத்தை மேம்படுத்துறது, அதுவும் பிராந்திய அளவில் இதை மேம்படுத்துறது தான் இந்த ஸ்கீம். அப்போ விமான நிலையங்களை மேம்படுத்துவாங்க, செயல்பாடுகள் பராமரிப்புக்கான ஆதரவு கொடுக்கறது, நவீன ஹெலிபேடுகளை அமைக்கிறது, உள்நாட்டு விமான கொள்முதல், உள்நாட்டிலே வந்து விமானத்தை தயாரித்து அதை கொள்முதல் வாங்குறது, விமானம் வந்து உள்நாட்டு கம்பெனிலே வந்து வாங்குறதுக்கு ஆதரவு வழங்குறது, இதெல்லாமே இந்த ஸ்கீமில் வரும். இது ஃபஸ்ட்டு 2016 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீமில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது பிராந்திய அளவில் விமான நிலையங்கள் அமைப்பாங்க, அதை மேம்படுத்துவாங்க. அடுத்து இப்போது ஒரு கிராமத்தில் பஸ்ஸு வந்து போகணும் அப்படின்னா, ரொம்ப பீப்புள் கம்மியான இடத்துல ஒரு பஸ்ஸை வந்து இயக்கணும் அப்படின்னு விரும்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பஸ்ஸு போகும்போது அவ்வளோ பயணிகள் அப்படிங்கிறது இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு பஸ்ஸில் ஃபுல்லாக ஒரு 50 பேர் தேவைப்படுறாங்கன்னா 20 பேர் தான் அந்த பஸ்ஸில் பயணிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த பஸ்ஸுக்கு வந்து லாஸ் தான். அப்போ பஸ்ஸே அங்கே விட மாட்டாங்க அந்த ரூட்டில், அப்படி தானே? அந்த மாதிரி தான் இந்த விமானம் வந்து எல்லா ரூட்டுக்கும் போகணும். குறிப்பிட்ட ரூட்லாம் போகும்போது அந்த விமான நிலையங்களுக்கு லாஸ் தான் வரும். இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து பிராந்திய அளவில் இணைப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக இனிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி போகிற அந்த ஒரு சில குறிப்பிட்ட ரூட்டில் இந்த விமான நிலையங்கள் பயணிக்கிறதுக்காக மானிய தொகையும் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு லாஸ் வரும், அந்த லாஸ்க்கு ஈடுகட்டும் வகையில் கவர்மெண்ட் வந்து மானிய தொகையும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் இந்த ஸ்கீமில் முன்னெடுப்புகள் இருக்குது.
நாடு முழுக்க 95 விமான நிலையங்கள், பிரத்யேக ஹெலிகாப்டர் தளங்கள், அப்புறம் நீர் பரப்பில் செயல்படக்கூடிய விமான தளங்கள்லேருந்து 663 வழித்தடங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த உடான் திட்டத்தின் கீழ். அடுத்து இண்டெக்ஸன் ரிப்போர்ட். உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் தன்பாத் ஐஎஸ்எம் பல்கலைக்கழகம் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 21வது இடத்தை பிடிச்சிருக்கு. இப்போ QS லண்டன் தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய QS நிறுவனம், குவாக்வாரலி சைமண்ட், இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்கள் தரவரிசையை ரிலீஸ் பண்ணியிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஒரு 27 கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில். அதில் இந்தியாவிலேருந்து 27 நிறுவனங்கள் இடம்பெற்றிருக்கு இல்லையா, அதில் ISM தன்பாத், அப்புறம் IIM அகமதாபாத் கல்வி நிறுவனமானது 21வது இடத்தை பிடிச்சிருக்கு. மும்பை, அப்புறம் கராக்பூர், சென்னை, டெல்லியில் உள்ள IITலாம் ஃபஸ்ட்டு 50 இடங்களுக்குள்ளே வந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த குவாக்வாரலி சைமண்ட்ஸ் நிறுவனம் 100 நாடுகளில் இருக்கக்கூடிய 1090 பல்கலைக்கழகங்களில் ஆய்வு செஞ்சு தான் இந்த மாதிரி ஒரு பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், அப்புறம் பிட்ஸ் பிலானி, இதெல்லாமே முதல் 50 பிளேஸ்க்குள்ளே வந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸு. ஆசிய கோப்பை வில்வித்தை போட்டியில் ரஜத் சௌஹான், ரிஷப் யாதவ், உதய் காம்போஜ் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி டேஷ் பதக்கம் வென்றது. ஆன்சர் வெண்கலப் பதக்கம். ஸோ இப்போ நடக்கக்கூடிய ஆசிய கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய அணி பார்த்தீங்கன்னா வெண்கலப் பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் ரஜத் சௌஹான், அப்புறம் ரிஷப் யாதவ், உதய் கம்போஜ். காம்பவுண்ட் ஆடவர் அணிகள் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ரெக்கவ் மகளிர் அணிகள் பிரிவில் ரூமா பிஸ்வாஸ், கீர்த்தி, ரித்தி போர் இவங்க வெண்கலப் பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டி தாய்லாந்தில் நடந்திருக்கு. அதுதான் ஷார்ட் நியூஸ். இப்போது மத்திய கிழக்கில் பார்த்திங்கன்னா போர் சூழல் அப்படிங்கிறது நிலவிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு இடையில் இந்த இதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் 15 அம்சங்கள் கொண்ட விரிவான போர் நிறுத்த திட்டமானது வழங்கப்பட்டிருக்கு. யார் வழங்கியிருக்கா? அமெரிக்கா வழங்கியிருக்கு. யாருக்கு? ஈரானுக்கு. 15 அம்சங்கள் கொண்ட விரிவான போர் நிறுத்த திட்டம். இதை நிறுத்துறதுக்கு 15 அம்சத்தோட ஒரு திட்டத்தை வழங்கியிருக்கு. அடுத்து இதை 5 அம்ச நிபந்தனைகள் முன் வச்சிருக்காங்க ஈரான் தரப்பில். அடுத்து வங்கதேசத்தில் 1971 மார்ச் 25 பாகிஸ்தான் இராணுவம் நடத்திய இனப்படுகொலை அப்படிங்கிறது திட்டமிட்டு நடத்தப்பட்டது. இது ஒரு மனித பேரழிவு அப்படின்னு சொல்லிட்டு வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மான் நினைவஞ்சலியில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து 3ஆம் பாலினத்தவர்கள் அவங்கள சுயமாக அங்கீகரிக்கக்கூடிய பிரிவை நீக்கிறதுக்கான ஒரு அம்சத்தோட சட்டத்திருத்த மசோதாவானது மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. நேற்று சொன்னோம் இல்லையா, டிரான்ஸ்ஜெண்டர் பில் அப்படிங்கிறது நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லி. அந்த பில்லில் உள்ள ஒரு அம்சம் தான் 3ஆம் பாலினத்தவர் அவங்கள சுயமாக அங்கீகரிக்கக்கூடிய பிரிவை நீக்கிறதுக்கான ஒரு வகையும் இதில் இடம்பெற்றிருக்கு. ஏற்கனவே மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த மசோதா. இப்போ மாநிலங்களவையிலையுமே நிறைவேற்றிட்டாங்க. ரயில் விபத்துகள் 90% குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு ஹோல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் இந்த வருஷம் ஜனவரி 1லேருந்து அடுத்த 2026 டிசம்பர் வரைக்கும் 1 இயர்க்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF, மந்த்லி PDF, வீக்லி டெஸ்ட்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மேக்ஸ் பேட்ச் ஏப்ரல் 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஏப்ரல் 6ஆம் தேதி. இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரிவிஷன் பார்த்துடலாம். 26 மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய சுங்கத்துறையின் எண்ம அடையாளமாக விளங்கும் வலைதளம் எது? ஆன்சர் ஐஸ் கேட். செபி முழுநேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் KV ரமணமூர்த்தி. உலக இலக்கியத்துக்கான வாழும் தமிழ் விருது எத்தனை கோடி பரிசுடன் வழங்கப்படும்? ஆன்சர் 1 கோடி. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1986. TNG என்பது ஆன்சர் பைப்டு நேச்சுரல் கேஸ். வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி. நிதி மசோதா 2026 மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதில் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன? ஆன்சர் 32. IVFRT திட்டம் எத்தனை ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படுகிறது? ஆன்சர் 5 years. மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் எந்த ஆண்டு வரை செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 2035 to 36. உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் தன்பாத் ISM பல்கலைக்கழகம் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 21வது இடம்.
ஆசிய கோப்பை வில்வித்தை போட்டியில் ரஜத் சௌஹான், ரிஷப் யாதவ், உதய் காம்போஜ் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி டேஷ் பதக்கம் வென்றது. ஆன்சர் வெண்கலம். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.